வண்டி முன்னாடி இல்லைங்கம்மா போயிட்டு வண்டிக்கு முன்னாடி போங்க வண்டிக்கு முன்னாடி போங்க வண்டிக்கு முன்னாடி போங்க பேசுமா பாப்பா தாமரை 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 சின்னத்தின வாக்களிங்கள் என்று கேட்டு இவர் வந்து கொண்டிருக்கின்றார். வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்தில போட்டியிடுகின்ற அசோத்தாமா அவர்கள் உங்களோட உரையாற்றுவார். மீண்டும் மோடி வேண்டும் மோடி. மூன்றாவது முறையாக இந்திய துணைக்கண்டத்துடைய பாரத பிரதமராக ஐயா மோடிஜி அவர்களை தேர்ந்தெடுக்க தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்கள் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சகோதரர் அசோத்தாமன் அவர்கள் உரையாற்றுவார். மிகப்பெரிய ஒரு இது புண்ணிய பூமியாக இருந்தாலும் இங்கிருக்கிற சில பின்னணிகளின் காரணமாக நம்முடைய அண்ணாமலையார் கோவில் ஒரு கற்பூரம் ஏற்றுவதற்கு கூட காவல்துறையினருடைய கெடுபிடிகள். இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரை கஞ்சாவிக்கெல்லாம் ஆனா கற்பூரம் கொடுக்கக்கூடாது. கஞ்சாவிக்கெல்லாம் தப்பு இல்லை, ஆனா கற்பூரம் கொடுக்கக்கூடாது. நல்லா பாருங்க, கிரிவல பாதையில செருப்பு போடாம நம்முடைய வெளியூர்ல மக்கள் இல்ல நம்ம ஊர்ல மக்கள் செருப்பு போடாம அண்ணாமலையில உடனடியா அந்த கார் ரோட்ல கட்டி போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கப்பிரதேசம் சகிக்கிற வெயில்ல கார் ரோட்ல அங்கப்பிரதேசம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிரிவலம் போற பக்தர்களுக்கு அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு தனி பாதை இருக்குமா இல்லையா? ரோடு போன ரோடு டயர்ல மண்ணோட போன அந்த தார் ரோட்ல பக்தர்கள் அங்க பிரதேசம் வராங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, திருவண்ணாமலை ஸ்மார்ட் சிட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்பட்டு
கிரிவல பாதைக்கு தனியாக ஒரு டெடிகேட்டட் பாத்வே பிளஸ் அதற்கென்று தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுற்றுப்பாதை அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் பாதை அமைத்து தரப்படும். திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக ரயில் பாதை அமைத்து தரப்படும். இது எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக திருவண்ணாமலையில் ஒரு விமான நிலையம் அமைத்து தரப்படும். இதை நான் சொல்றேன், எந்த நம்பிக்கையில சொல்றேன், எனக்கு பின்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். இதை எந்த நம்பிக்கையில சொல்றேன், எங்களுடைய மாநில தலைவர் தமிழக மக்களின் ஆதர்ச நாயகன் அண்ணாமலையோட தம்பி நான் அந்த நம்பிக்கையில சொல்றேன். இதை வேற யாரால சொல்ல முடியுமா? திமுக ஒரு ஓட்டு போட்டு ஒரு MP 5 வருஷமா இருக்கிறாரு, அவர் ஏதாவது பண்ணிருக்காரா? அவர் யாராவது மக்கள் பார்த்திருக்காங்களா? ஏவா வேலுன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் ஏதாவது மக்களுக்கு பண்ணிருக்காரா? கல்வி நிறுவனங்கள் மூலமாக கொள்ளையடிக்கிற வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களினுடைய முன்னேற்றத்திற்காகவும் இந்த பகுதியினுடைய கட்டமைப்புக்காகவும் மாணவர்களுடைய கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் ஏதாவது செய்திருக்காங்களா? நாம் என்ன சொல்றோம், நீங்க தாமரைக்கு ஒழுக்க போட்டு நாம ஆட்சியில் அமர்ந்த பிறகு இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற 6 சட்டமன்றங்களிலும் மாதம் ஒரு முறை இலவச வேலை வாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் செய்து தரப்படும். இளைஞர்கள் தொழில் முனைவோராக மாறுவதற்கு அவர்களுக்கு என்று தனியாக என்னுடைய பாராளுமன்ற அலுவலகங்கள் எல்லாமே இலவச சேவை மையங்களாக செயல்படும். நல்லவங்க நீங்க இந்த ஒரு முறை நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்தியா முழுசும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 10 வருஷம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்திருக்காரு, வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுத்திருக்காரு, கேஸ் கொடுத்திருக்காரு, கரண்ட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இந்தியாவில் மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லை என்ற ஒரு நிலைமை உருவாக்கியிருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக 14 வருஷம் முதலமைச்சர், 10 வருஷம் பிரதமர், ஒரு சின்ன ஊழல் புகார் கூட இல்லாமல் உலகத்துடைய உன்னதமான மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம எல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆட்டோ வரவங்க 4 பேரும் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீங்க ஓட்டு போறது யாருக்கு போறீங்க? கொள்ளக்காரங்களுக்கு போறீங்க, கொள்ளக்காரங்களுக்கு போறீங்க. ஒரு பக்கம் இந்த திருவண்ணாமலையில பார்த்தா ஒரு பக்கம் கொள்ளக்காரங்க, இன்னொரு பக்கம் கொள்ளக்காரங்க. இந்த முறை உழைக்கிற நாம உழைக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவோம், நல்லவங்க நாம நல்லவங்களுக்கு ஓட்டு போடுவோம். பாரத் மாதா கி. இதோ அப்படியே கொடுக்கும் கூட்டணி கட்சி தலைவர் கொஞ்சம் வேணுவாங்க. இதோ வந்துவிட்டார் உங்களின் அன்பு பிள்ளை அஸ்வத்தாமன், பாரத பிரதமரின் தம்பி அஸ்வத்தாமன். வண்டி எடுக்கலாம்.